பேச பேச திகட்டாத, கேட்க கேட்க அழுக்காத ஒரு கவிதை அம்மா. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுதான். ஆனால் இந்த அம்மா தன் குஞ்சை மட்டுமல்ல, பசியோடு இருக்கும் பிற உயிர்களையும் தன் உயிராய் பார்க்கிறாள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரின் மனமும், வளர்ந்த வயல்வெளி பச்சைகளை பிள்ளைகளாய் வருடி கொடுத்த மனசுகளின் அன்பும் இப்பெண்மையில் தெரிகிறது. வேட்டை வாழ்க்கை, விதைப்பு வாழ்க்கை, மேய்ச்சல் வாழ்க்கை, இவற்றிற்கிடையே வழி தவறிய மான்கன்றுகளையும் யானை குட்டிகளையும் அன்பொழுக வளர்த்த மனசுகளின் அன்பை நினைவூட்டுகிறது இந்த ஓவியம். அம்மா என தொடங்கினாலே தனி சிறப்புத்தான். ஆம், குழந்தைக்கு ஊட்டப்படும் தாயின் முளைப்பாலை அம்மம் என்கிறோம். தாய் மாமனை அம்மான் என்கிறோம். தாய் குலத்தின் உயர்வு சொல்லாக அம்மணியை கூறுகிறோம். தாயும் தந்தையும் சேர்ந்த இறைவனை அம்மையப்பர் என்கிறோம். அம்மா சிறப்புதானே. இந்த ஓவியம் மானுட தாய்மையை மட்டும் நினைவூட்டவில்லை எனக்கு. குஞ்சு தின்னும் வாயில் குட்டி சுமக்கும் சிங்கத்தையும், குடல் வரை சென்ற இரையை குமட்டி கொடுக்கும் குருவியையும், நின்று கொண்டே குட்டி ஈண்டு தன் குட்டி துள்ளி ஓட வேண்டும் என்று எட்டி உதைக்கும் ஒட்டகச் சிவிங்கியையும் நினைவூட்டியது. மரண வலி என தெரிந்தும் மழலை சுமப்பது தாயுள்ளம்தானே. நற்றாய், செவிலித்தாய், ஆட்டுவாள், ஊட்டுவாள், ஓளுறுத்துவாள் என ஐவகை தாய்களை உடைய தமிழ் சமூகத்தாய் பாலோடு நேசிப்பையும் அன்பையும் ஒழுக்கத்தையும் போதிப்பதாய் இப்படம் அமைந்துள்ளது. அம்மாவின் அறிவுரை வீர சிவாஜியை உருவாக்கியது. ஆசிரியர்களால் மட்டம் தட்டப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசனை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. அப்துல் கலாமை விண்வெளி சாதனையாளராக்கியது. படிப்பறிவே இல்லாத என் அம்மா தந்த ஊக்கத்தால் தானே என்னால் இந்த மேடை வரை வர முடிந்தது. அம்மாக்கள் அன்றும் இன்றும் குழந்தைகளுக்காகவே வாழ்கின்றனர். நான் தற்செயலாக படித்தேன், பேயாக போனாலும் அம்மாக்கள் சமைத்து முடித்த பிறகுதான் போக முடியும் என்று. தம் கடமையை சரியாக செய்யும் அம்மாக்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? தலையில் கோடு போட்டு ரோடு போட்டு புதர் வளர்த்து அம்மாக்களின் வளர்ப்பை பேசு பொருளாக்குகிறோம். அப்பாவின் அதட்டலுக்கும் பிள்ளையின் பிதச்சலுக்கும் இடையில் அம்மாக்கள் படும் பாட்டை நாம் உணராமல் நமக்கு சரியெனப்பட்டதை செய்து அம்மாக்களின் மனங்களை காயப்படுத்துகிறோம். படிடான்னு ஒரு வார்த்தை தான் அம்மா வாயிலிருந்து வந்திருக்கும். நீ ஏமா தொணன்னு ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்க? அட்வைஸ்ன்ற பேர்ல ஆரம்பிச்சிடாத. நீங்க என்ன ரொம்ப படிச்சிருக்கீங்களோ என நமது திறந்த வாய் மூடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறோம். எதுவுமே இருக்கும்போது அதன் அருமை நமக்கு தெரிவதில்லை. அருமை தெரியும் போது அது இருப்பதில்லை. தாய்மையை மட்டும் என்றைக்கும் தொலைத்து விடக்கூடாது நண்பர்களே.